எந்த சென்மத்துல என்ன பாவம் பண்ண? என்னைய ஏன் இப்படி வாட்டி வதைக்கிற? பொண்ணா பிறந்த ஒரே ஒரு குத்தத்துக்காக எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிர்த்து போராடாம பயந்து ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டோன்னு இந்த ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி நீயும் நினைக்கிறியா? அதுக்காகதே எங்க கைக்கு கிடைச்ச அந்த ரகுவ தப்பிக்க வச்சியா? காலமும் நேரமும் உன் கைக்குள்ள இருக்குதுன்னு அந்த களவாணிகளை என் கண்ல இருந்து மறைச்சு வச்சு என் மானத்தோட விளையாடிட்டு இருக்கிறியா? அவனை தப்பிக்க விடுறதே உன் திருவிளையாடல்னா உன் விளையாட்டை இத்தோட நிறுத்திக்கோ. அதை தாங்கிக்கிற மனப்பக்குவமோ உடல் வலிமையோ எனக்கு இல்ல. இதுக்கு மேலேயும் உனக்கு எந்த நல்லதும் நான் பண்ண மாட்டேன். என்னைய ஜோதிக்கிறது ஒன்னதே உன் சித்தம் நீ நினைச்சிட்டு இருந்தா ஜோதிச்சுக்கோ. உன்னைய எதிர்க்கிற தெம்பு என்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னைய மன இறங்க வைக்கிற பொறுமை என்கிட்ட இருக்குது. என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு நடந்த கொடுமைக்கு காரணமானவங்கள நான் தேடிக்கிட்டே இருப்பேன். நியாயத்தை நிலைநாட்ட நான் போராடிட்டே இருப்பேன். என்னைக்கு உனக்கா என் மேல கருணை வருதோ அந்த நாள் வரைக்கும் நீ கல்லாவே இரு. உண்மைய உலகத்துக்கு சொல்ற வரைக்கும் நானும் உசுரோடதான் இருப்பேன். மனசு கரையுதா இல்ல என் வைராகியம் ஜெயிக்குதான்னு பாத்துருவோம். வேதனை வலி எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என்ன நடந்தாலும் சரி, நீ நம்பிக்கைய மட்டும் விட்டுறாத. என்னால முடியல அன்பு. நானும் ஒரு பொண்ணு தானே. அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டுட்ட? எல்லாரும் மாதிரியும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும் தானே ஆசைப்பட்ட. அந்த சாதாரண வாழ்க்கையை கூட வாழ வக்கில்லாத பாவி ஆயிட்டேனா நான்? யார் சொன்னா ஆனந்தி நீ பாவின்னு? மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு உன் அளவுக்கு இங்க யாருக்குமே இல்ல. அப்படின்னா எதுக்கு இம்புட்டு வலி வேதனை அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் நான் சுமந்துட்டு நிக்கணும்? காலையில கண் முழிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு முன்னாடி கோணி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் கலங்கத்தை தொடச்சு யார் கண்லயும் படாம எங்கேயாவது போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எம்பட்டோ போராடின. ஆனா என்ன போராடினாலும் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிற. இதெல்லாம் என்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும் அன்பு? எப்ப நான் எந்த கவலையும் இல்லாம கண்ணை மூடிட்டு நிம்மதியா தூங்குவேன்? எதிரில வர மனுஷங்கள எந்த பயமும் இல்லாம எப்ப நான் அவங்க கண்ணை பார்த்து பேசுவேன்? என்னைய நம்பி இருக்கிற குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துவேன்? எனக்காக வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிற என் அக்காவை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? இப்படி 1000 கேள்வி தினம் தினம் என் மனசுக்குள்ள உருவாகி என்னைய கொல்லுது. எனக்கு நிம்மதியே இல்ல. நீங்க மட்டும் இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல அன்பு. எங்க தப்பு பண்ணேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. குடும்பத்தை காப்பாத்தணும்னு என் ஊரை விட்டு வந்து இந்த பட்டணத்துல உழைக்கணும்னு நினைச்சது தப்பா? அந்த இடத்துல எல்லாரையும் குடும்பமா நினைச்சு நான் பழகுனது தப்பா? எல்லா இடத்துலயும் நல்ல மனுஷங்க இருக்காக நம்பி நம்ம கம்பெனி விழாவுக்கு நான் போனது தப்பா? நான் அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லுங்க அன்பு. நீ எந்த தப்பும் பண்ணல ஆனந்தி. தப்பு
தப்பு பண்ணது இந்த சமுதாயம் தான். பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசாம பெருசா பாடம் எடுக்கிற மாதிரி உன்னை குத்தம் சொல்லுது பத்தியா? அந்த வக்கர புத்தி இருக்கிற இந்த சமூகம் தான் பெரிய தப்பு பண்ணிருக்கு. நீ எந்த தப்பும் பண்ணல. ஒரு பொண்ணுகிட்ட அத்துமீறி நடந்துகிட்டு இப்ப ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அப்படிப்பட்ட ஒருத்தவனை உருவாக்குனதுக்கு இந்த சமுதாயம் தான் வெட்கப்படணும். இது வரைக்கும் அவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்காம இந்த சமூகம் அவனை சுத்த விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கே, அதுக்கு இந்த சமூகம் தான் கூனி குறுகணும். நீ இல்ல ஆனந்தி. ஆம்பளை பசங்களுக்கு ஒழுக்கம்னா என்ன, பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும், எப்படி மரியாதையா பேசணும், எப்படி கண்ணியமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டு ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமான்னு கேட்கறதும், பொழுது சாஞ்சு இவளை யார் வெளியே போக சொன்னதுன்னு சொல்றதும், அடக்கமா இருந்தா ஆம்பளை பசங்க ஏன் பார்க்க போறாங்க, அப்படிலாம் இல்லாம இருந்தா இப்படிதான் நடக்கும்னு குத்தி காட்டுறதும் ஆக பெரிய பெரிய அறிவா இந்த சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கு. எல்லாமே இந்த சமுதாயம் மேலதான் தப்பு. நீ இல்ல ஆனந்தி. உன் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன மாதிரி ஆம்பளை பசங்க எல்லாம் உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை பார்த்து பேசவே தயங்கணும், வெட்கப்படணும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு பொண்ணை ஆளாக்கிட்டோமே நினைச்சு தலை குனியணும். ஆம்பளைங்க தான் அழணும், நீ இல்ல ஆனந்தி. நீ அழக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் சரி, இன்னும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நான் உனக்கு துணையா நிற்பேன். அத நீ நம்புற இல்ல? அப்ப நீ தைரியமா இரு. கண்ணத்தோட நான் இருக்கேன். இனிமே நீ இப்படிலாம் உடஞ்சு உட்காரக்கூடாது. சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கணும். ரகுவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கோம், எப்படி அங்க வந்திருப்பாங்கன்னு யோசிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த அம்பை எய்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்.